அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கோபம் என்பதற்கு அரபியில கலபு என்று சொல்லுவார்கள். இந்த கோபத்தின் மூலமாக கணவன் மனைவி, மனைவி கணவன் பிரிந்த வரலாறுகள் நிறைய இருக்குகிறது. கோபத்தின் மூலமாக உறவுகள் எல்லாம் பிரிந்து விடுகின்றன. கோபத்தினால் நண்பர்களுக்கு மத்தியிலே பிரிவு ஏற்பட்டு விடுகிறது. கோபத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படவில்லை, கோபத்தினால் விளைவுகள் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் இறைமறையில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், கோபத்தை நீங்கள் மெண்டு முழுங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு நபி தோழர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உபதேசம் செய்தார்கள்? உபதேசம் செய்வதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் அவருக்கு என்ன தேவையோ அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நபி தோழருக்கு சொன்னார்கள், தோழரே, நீங்கள் கோபப்படாதீர்கள், மீண்டும் உபதேசம் செய்யுங்கள் என்கின்ற பொழுது இப்படி 3 தடவை நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். இதை நம்ம ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது ஏன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்போ கோபத்தின் மூலமாக பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க கூடும். ஆகையினால் நீங்கள் என்ன செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் கோபத்தின் மூலமாக சில வார்த்தைகளை விடுகின்ற பொழுது அந்த வார்த்தையின் காரணமாக 2 பேர்கள் பிரிந்து விடுகிறார்கள். அஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில கோபத்தின் மூலமாக சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள். அதன் மூலமாக நெருக்கமாக இருந்த உறவுகள் பிரிந்து விடுகிறது. அதாவது கோபத்தின் மூலமாக சில வார்த்தை சொல்வதன் காரணமாக அந்நியோன்யமாக இருந்த நண்பர்கள் கூட அந்த வார்த்தையின் காரணமாக பிரிந்து விடுகிறார்கள் என்று சொன்னால், கோபம் என்பது கணவன் மனைவியை சேர்க்கக்கூடிய ஒரு பாலம் அல்ல, நண்பர்களை சேர்க்கக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக கோபம் என்பது பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையினால் தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளைகள் தன்னுடைய தாயிடத்தில், தந்தையிடத்தில் கோபமாக பேசுகிறார்கள். கணவன் மனைவியிடத்தில் கோபமாக பேசுகிறார்கள். மனைவி கணவனிடத்தில் கோபமாக பேசுகிறார்கள். இந்த கோபத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். சொல்வதோடு வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின்னாஸ் என்ற வசனத்தை அதிகம் ஓதுங்கள். சிறு பிள்ளைகள், நம்மை பெற்றெடுத்த பிள்ளைகள் கோபப்படுகிறதை பார்க்கின்ற பொழுது மன வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அதற்கு என்ன தீர்வு? அந்த ஆயத்தை ஓதி தண்ணீரில் ஊதி அந்த பிள்ளைக்கோ அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ யார் கோபப்படுகிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள். அல்லாஹு தஆலா கோபத்திலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பு கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.